வணக்கம், இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக நாட்டுக்கோழி குழம்பும் கூடவே நாட்டுக்கோழி சூப்பும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி சூப்பும் அவ்வளோ டேஸ்டியாக நமக்கு கிடைக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிளான மெத்தடில் நாட்டுக்கோழி குழம்பும் கூடவே நாட்டுக்கோழி சூப்பும் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு போட்டு நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம குழம்பு வைக்கிற ப்ராசஸில் இருந்தே சூப் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி நான் வாங்கியிருக்கேன். கடைகள்லேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் வீட்டில் ஒரு தடவை மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த சுவையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் தான். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. கூடவே 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது எதுக்கு இவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்னா 1/2 கிலோவுக்கு எதுக்குங்க இவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா நம்ம இதிலேருந்து சூப் எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது பாதி குவான்டிட்டி சூப்லேயே போயிடும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய ஸ்பூன் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுட்ரு தான் இது. இதை ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சூப் எடுப்போம் பார்த்திங்களா, அதுலேயும் சேர்த்துக்குவோம், கொஞ்சம் குழம்புலையும் சேர்த்துக்குவோம். இந்த பவுட்ரை ரெடி பண்ணி நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு பாருங்கள். அந்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி சேர்க்கும்போது சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நாட்டுக்கோழி சூப் அப்படின்னாலே சூப் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சளிக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த பவுட்ரு ரெடி பண்ணியிருக்கோம். சோம்பு சீரகம் மிளகு பொடி இருக்குது பார்த்திங்களா, இந்த பொடி நம்ம வறுத்தெல்லாம் ரெடி பண்ணுறது கிடையாது. டைரெக்டாக அப்படியே அதை எடுத்து போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கசகசா இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சமாவது கசகசா சேர்ப்பேன். கசகசா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு நீங்கள் எந்த குழம்புக்கு தக்காளி சேர்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, தக்காளி நல்ல பழமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழம்போட கலரும் நமக்கு கரெக்டாக வரும். அதோட டேஸ்ட்டுமே நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்குனா போதும். இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பட்டை கிராம்பு ஏலக்காய் மல்லின்னு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இவ்வளோ தான். நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா, அதாவது கடைகளில் நீங்கள் வாங்குகிற சிக்கன் மசாலா, வரமிளகாத்தூள், இதை வச்சு தான் குழம்பு பண்ண போகிறோம். எந்த மசாலாவுமே ரெடி பண்ணல, அந்த சோம்பு சீரக மசாலாவை தவிர. இப்போ அது நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டு இந்த சூட்லேயே கிளறிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும். நாட்டுக்கோழி குக்கரில் தான் நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். சூப்பு குழம்பு எல்லாமே குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம்
கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு அரை தக்காளியை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இது வந்து ஆயிலே நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் வந்து நல்லா ஆயிலே வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இதை மிக்சரில் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம், ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் வச்சு ஆயிலே வந்து சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த சோம்பு, சீரகம், மிளகு, அது வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக இப்போ சேர்த்துட வேண்டாம், ஏன்னா வந்து இதில் நம்ம வந்து சூப் எடுக்க போகிறோம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல் நல்லா கிளறிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அது இது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கிளறிக்கலாம். ஆயிலில் ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதை கிளறினா போதும். பாருங்கள், சிக்கனோட எல்லா சைடும் நல்லா மசாலாஸ் படுற மாதிரி நல்லா பெதறியாச்சு. கலரே சேஞ்ச் ஆகிட்டு இது பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 கரண்டி போல் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த குழம்பு கரண்டியில் 2 கரண்டி போல் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்தளவு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போது இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப் எடுக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காக குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். அந்தளவு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் போல் விட்டுக்கலாம். 4 விசில் விடும்போது உங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும், சூப்பு ரெடியாகி வந்துடும். அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த மசாலாஸ் ஊற்றி நீங்கள் ஒரு கொதி விட்டு எடுத்தாலே சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆயிடும். அதனால் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு தம் இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராகவே நாட்டுக்கோழி சூப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். சிக்கனும் சூப்பராகவே வெந்திருக்கு. ஒருவேளை வேகலை அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் 4 விசில் விட்டும் சிக்கன் சரியாக வேகலை அப்படின்னு தோணுச்சுன்னா, செகண்ட் டைம் நம்ம வந்து மசாலா சேர்ப்போம் இல்லைங்களா, அப்போ கூட இன்னும் 2 விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து சிக்கன் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சூப்பை வந்து தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து தேவையான அளவு வந்து சூப்பு எடுத்துக்கிட்டேன். சுத்தமாக எல்லா சூப்பையுமே எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சமாக வந்து அந்த சிக்கன்லேயும் வச்சுருங்க, இல்லாட்டினா குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட் வராது. அதனால் எனக்கு தேவையான அளவு எடுத்துட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், ஒரு அரை கரண்டி அளவு வந்து நல்லெண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சூப் செஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் சூப் குடிக்கும் போதுட்டு உங்களுக்கு சளி, இருமல் இது எல்லாத்துக்குமே நல்லது. உடம்புக்கும் வந்து நல்ல ஒரு பலம் கொடுக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா போட வேணாம். அது உப்பு வேணும்னா கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் அதை வந்து லைட்டாக சுடுதண்ணி கூட நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நாட்டுக்கோழி குழம்பு சூப் ரெடி. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பாருங்கள், இதுலேயும் கொஞ்சமாக இப்போ சூப் இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து சூப்பு எடுக்கணும். ஏன்னா ஃபுல்லாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கோழியோட சாறு பூராமே எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் வந்து சரியாக வர நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இந்தளவு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பேலன்ஸ் இருக்க நம்ம அரைச்சி வச்சது இல்லைங்களா தக்காளி வெங்காயம், அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா சோம்பு, சீரகம், மிளகு, அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா,
ஒரு அரை ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவு ஒரு கொதி வர அளவு வச்சுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு மட்டும் இது நல்லா கொதிஞ்சால் போதும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் கொஞ்சமாக தேங்காய் துருவி தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு அளவு துருவன தேங்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த ஓரங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த சாந்தெல்லாம் எடுத்து விடுங்க. இதில் தான் வந்து டேஸ்ட்டே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து இன்னும் திக்காக இருக்கும். இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுவுமே லைட்டாக ஒரு கொதி வரட்டும். உங்களுக்கு இந்தளவு திக்னஸ் வேண்டாம், அவ்வளோதான். இந்த அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இது ஒரு கொதிஞ்சு வரட்டும். ஏன்னா சிம்மில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் திரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நல்லெண்ணெய் ஊற்றி இதை இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சும்மா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாப்பாடு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் இந்த குழம்பு வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறீங்களோ இல்லையோ, ஃபைனலாக நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அதோட எசன்ஸு அதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடும்போது நாட்டுக்கோழி குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.